வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்களுக்கு எல்லாம் வசதியாக இருப்பதற்காக ஸ்க்ரீன்ல கரெக்டாக போட்டு கொடுக்குறாங்க. பாடல் என் வேத வசனம் எல்லாமே சாயங்காலம் நேரம் 6 மணிக்கு மேலே வந்து பார்ப்பீங்கன்னா ஒவ்வொருவருடைய அந்த ஃபோனிலும் யூடியூப்லே இங்கே கொடுக்கப்படுகிற இங்கே பண்ணுகிற இந்த ஆராதனை செய்தி ஒவ்வொன்றும் அதில் நீங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் பார்க்குறீங்க கரங்களை வைத்து பார்ப்போம். சிலருடைய கரம் சில இன்னும் புரியலை. சியோன் சபை நெய்யூர் என்று போட்டு பார்க்கும்போது யூடியூப்பில் எல்லா வாரம் உள்ளதான ஆராதனையின் காரியங்களை இங்கே நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அடிக்கடி இந்த வசனம் எனக்கு உள்ளத்தில் ஆவியான ஏவுகிற ஒரு வார்த்தை. இங்கே ஒரு கிளாக் இருக்கிறது. அந்த கிளாக்கில் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிக்கப்பட்ட டைம் அந்த மணிக்கு வரும்போது இந்த வார்த்தை இந்த வசனத்தை சொல்லி கொண்டிருக்கும். இந்த வேத வசனம் ரொம்ப ஒரு முக்கியமான வேத வசனம். நானும் நீங்களும் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்கள். நான் ஆண்டவராய் இயேசு சொல்கிற, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார். இன்றைய தினம் சங்கீதம் அருமையாக இருந்தது. நீங்கள் வீட்டில் போய் இந்த பகுதியை போட்டு பாருங்கள். திரும்ப நம்ம படிக்கும்போது தியானிக்கும்போது ரொம்ப விசேஷமாக அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன் தேவனை துதிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும், எதுக்காக துதிக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய காரியங்கள் அந்த சங்கீதத்தில் 71ஆம் சங்கீதத்தில் அருமையாக சொல்லப்பட்ட இதெல்லாம் தனித்தனியாக பிட்டு அருமையாக தம்முடைய மகள் நமக்கு பேசினார்கள். அதேபோல் இங்கே பாடப்படுகிற பாட்டுகள்லாம் அவங்க அதிகமாக ஜெபித்து அதிகமாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிராக்டிஸ் எடுத்து தான் காரியங்கள் செய்கிறாங்க. இந்த பிள்ளைங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகளையும் அதே போல் பாடுவதற்கான ஞானம் தேவ கிருபையை கொடுப்பது நீங்கள் ஜெபித்து பிள்ளைகளை ஆராதனை ஸ்தலத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், சரி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதினதான இந்த நிருபத்திலே நீ தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினாலே வெல்லு. அருமையான வார்த்தை. திரும்பவும் வாசிங்களா அவருக்கு கூட. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமை நன்மை. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் நமக்கு தீமை செய்யும் போது அந்த தீமையை நன்மையினாலே நாம் வெல்ல வேண்டுமா? அது ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு அனுபவம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய போதனையும் அதுதான். ஒரு கன்னத்தில் அடிக்கும் போது மறு கன்னத்தில் நீ என்ன செய்யணும், திருப்பி கொடுக்கணும்னு சொல்றார். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஆவிக்குரிய அனுபவத்தினுடைய அனுபவங்கள் எல்லாம் இந்த பூமியில் நாம் இருக்கும்போது நம்மை பரிசுத்தப்படுத்தவும் நம்மை நித்திய ராஜ்யத்தினை கொண்டு சேர்க்கவும் பரலோகத்தின் உன்னதமான சுதந்திரங்களை பெற்றுக்கொண்டு 1000-10,000 பரிசுத்தவான்களோடு நித்தியத்திலே போய் ஆண்டவராய் இயேசுவோடு நாம் உலாவி சந்தோஷமாயிருக்கவும் அங்கே நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய வீட்டில் போய் சேர்வதற்காக நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய இடம்தான் சபை. கரங்களை தட்டி எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி மையப்படுத்தும். கடந்த நாளில் அருமையான ஒரு செய்தி நமக்கு கிடைத்தது. எது ஆதாயம்? ஒரு வார்த்தையில் சொல்லுங்க. தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. தேவபக்தி ரொம்ப ஆதாயம். சரி, இப்போ நான் கேட்கப்பட்ட வேதவசனம் நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்ப போகிறோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாரால். ஆண்டவராகிய தேவன் முதலாக சொன்ன ஒரு வார்த்தை ஆதியாகமம் புத்தகம் 4:7 வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும்.
நன்மை செய்தல் என்பது ஒரு முக்கியமான காரியம். அதுக்கு எடுத்துக்காட்டாக ஆண்டவராய் இயேசு அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனங்கள் படிக்கும் போது அவர் நன்மை செய்கிறவராயிருந்தார் என்ன இங்கே வாசிக்க முடியும். வாசித்து பார். அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 10ஆவது அதிகாரம் 38ஆவது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராய் இயேசு அவர் நன்மை செய்கிறவராகவே பூமியிலே சுற்றி திரிந்தார். கல்வாரி சிலுவையில் வரும்போது ஒரு வார்த்தை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய மிகவும் பிரதானமான வார்த்தை அது. 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த வார்த்தையை இயேசுவின் ஜீவன் போகிற நேரம் வரையில் தன் வாயினால் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னி. நம்முடைய வாழ்க்கையும் எப்பவுமே மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிற ஒரு இருதயமாய் நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று ஆதாமுடைய பிள்ளைகளான காயின் ஆபேலிடத்திலே இந்த அருமையான ஆபேலை காயின் கொண்டு போடுகிறான். ஆண்டவராகிய தேவன் வந்து விசாரித்து சொல்லுகிறார், நீ நன்மை செய்யவில்லையே, நீ தீமை செய்து விட்டாயே, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். எந்த ஒரு மனுஷி தன் வாழ்க்கையிலே நன்மை செய்கிறார்களோ மேன்மையை கண்டடைவார்கள். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த நன்மையை கண்டடைதல் நம்முடைய தலைமுறையோடு நின்று விடாதபடி தலைமுறையாக அது பின்தொடர்ந்து வருகிறது. 23ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த நாள் பகல் வேளையிலே என்னுடைய வார்த்தைகிற தேவ பிள்ளையே, நன்மையும் கிருபையும் நம்மையும் நம் பின் சந்ததிகளையும் தொடர வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்திலே நன்மை செய்ய வேண்டும். யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். சொல்லுவோம், அது கொஞ்சம் கடினமான நிலை. ஆனாலும் கூட நாம் அப்படிதான் நான் நன்மை செய்ய வேண்டும் என்று இயேசு நமக்கு மாதிரி. இயேசுவோடு கூட 3.5 வருஷம் சாப்பிட்டு புசித்து குடித்து உயர்ந்த ஸ்தானத்திலே அந்த 12 சீஷர்களை இயேசு வைத்திருந்தாரே, நம்மளோட புசித்து குடித்து நல்லாக சந்தோஷமாக இருந்தார்களே, கடைசியில் அங்கே கூட இருந்தவனே இயேசு என்ன செய்கிறான்? காட்டி கொடுக்க வரும்போது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நண்பனே, என் சிநேகிதனே, முத்தத்தினாலியா என்னை துரோகி என்று அவரை சொல்லவில்லை. இயேசுவை மறுதலித்து போன பேதுருவை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்களிலும் அதிகமாய் என்னை, நல்லா சொல்லுங்க, இவர்களிலும் அதிகமாய் என்ன? யாரை பார்த்து சொன்னா? மறுதலித்து போய், சும்மா மறுதலிக்கல, சபிக்கவும் சத்தியம் பண்ண செய்தான பேதுரு. இந்த பேதுருவிடத்தில் இயேசு கேட்ட கேள்வி, நீ என்னை நீ நேசிக்கிறாயா? 3ஆம் தரம் கேட்கும்போது இருதயம் பொட்டி அவன் அள்ள ஆரம்பிக்கிறார். இருதயம் உடைந்தால் ஆரம்பிக்கிறார். உமக்கே தெரியும் இருதயம். இந்த நாள் பகல் வேளை இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தின் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? இந்த பூமியில கொஞ்ச நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாளில் ஒரு வயோதிப தாய் இறந்தார்கள். அவர்களுக்கு 95 வயசாம்.
அப்ப இத்தனை வருஷங்கள் அவர்கள் ஜீவித்திற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இல்லை ஒருவேளை நாம் 100 வயசு நம்ம இருந்தாலும் கூட நாம் என்னெல்லாம் செய்திருக்கிறோம், தீமை நன்மை. நாம் தீமை செய்திருந்தால் தீமையும் அங்கே இருக்கும், நன்மை செய்திருந்தால் நன்மையும் இருக்கும். நாம் எப்பவுமே மற்றவர்களுக்கு நாம் நன்மை தான் நேரம் போதாது. சில வேதவசனம் சில எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் நினைக்கிறேன், பார்ப்போம். அப்ப இந்த நன்மை செய்வருடைய நிலை என்ன, யார் என்பதை பார்ப்போம். 3 யோவானி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். கடைசி எல்லாம் உட்கார்ந்து போங்க ஐயா, எழும்பி சாடி ஓடக்கூடாது. எல்லாம் எங்க திரும்ப இங்க என்னதான் பார்க்கணும் பாருங்க. 3 யோவான் 11ஆம் வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. திரும்ப நல்லா வாசிக்க போறீங்க, எடுத்துக்கொள்ள. 3 யோவான் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தல் யூதாக்கு முந்தின புஸ்தகம். 3 யோவான் 11ஆம் வசனம் வாசிங்கம்மா. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிற யாரால் உண்டாயிருக்கிறான்? தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அப்ப தேவனை காண வேண்டும் என்றால் நாம் நன்மை செய்ய வேண்டும். தீமை செய்கிறவன் தேவனை காண முடியாது. தேவனை காணாவிட்டால் பிசாசு தான் அவன் காண்பான், நரகத்தை தான் காண்பான். தேவனை காண்கிறவன் மட்டும்தான். திடீர்னு பிள்ளைகிட்ட பாலிய பிள்ளைகிட்ட வாசிக்க சொல்லுவேன், கவனமா எல்லாரும் அந்த வாசனை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் அதை குறிச்சு வச்சுக்கிடுங்க கரெக்டாக பாருங்க. அப்ப தேவனை காண வேண்டும் என்றால் நாம் நன்மை செய்ய வேண்டும். தேவாதி தேவன் முதலாக காயினிடத்து சொன்ன வார்த்தை என்ன? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய நன்மைகளை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் உயர்த்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சரியான எண்ணம் இருந்தால் நாம் நன்மை செய்து கொண்டே இருப்போம். யாருக்கு செய்ய வேண்டும்? ரோமருக்கு நிறுவத்தில் ஒரு வசனம் உண்டு. இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க போறீங்க, வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. யாருக்கு? சத்துருக்கு. அதுதான் நன்மை செய்தல். அப்ப சத்துருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நமக்கு எதிராக இருப்பாங்க, அவர்களுக்கு நம்முடைய பிறந்த நாளில் ஒரு கேக் வாங்கி கொண்டு கொடுக்கணும். அவர்களுக்கு ஒரு நல்ல ஆகாரம் வாங்கி கொடுக்கணும். செய்ய முடியுமா? அதுதான் நன்மை செய்தல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களுக்கு வேணுமென்றே அநியாயம். கடந்த நாளில் ஒரு அருமையான புறமதத்தில் உள்ள ஒரு சகோதர ஒரு சாட்சி சொன்னார். ஐயா, எனக்கு அதில் ஒரு கொஞ்சம் இடம் உண்டு, 3 சென்ட் பூமி. அது பூமியை அளப்பதற்காக, அதாவது அவர்கள் பக்கத்தில் உள்ளவங்க அளந்து எடுப்பதற்கு அவர்களுடைய பூமி அளக்க வந்தாங்க. எனக்கு அறிவிப்பு கொடுத்தா நீங்கள் வர வேணும் என்று. நான் கூலி வேலைக்காரனை என்ன வர முடியாது, உங்களுக்கு உள்ள காரியத்தை எவ்வளோ அந்த ஒழுங்கின்படி அளந்து எடுத்துட்டு மீது எப்படி போட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். அது ஒன்று. அதுக்கு பிற்பாடு சில நாட்களும் மாதங்களும் தாண்டின பின்பு அந்த பூமியின் உரிமையாளர் இவருடைய பூமியோடு சேர்ந்தது இருக்கிறபடினால அப்பப்போ அவர் வந்து காரியம் ஒன்றுக்கு ஒன்று பேசுவாங்க இதெல்லாம். ஆனால் ஒரு நாள் இந்த மனுஷன் அதில் உள்ளதானே
செடி கொடிகளை எல்லாம் அள்ளி போட்டு தீ கொடுத்து விட்டார் அவருடைய கண்டத்துக்குள்ள. தீ பற்றி பிடித்து ரொம்ப இதா எரிந்து இந்த பக்கம் உள்ளதான் அந்த சகோதரருடைய ஒரு 10 போல ரப்பர் எரிந்து விட்டது. இதை பார்த்தார் இந்த பக்கம் உள்ள இந்த சகோதரர். பார்த்து விட்டு எதுவுமே சொல்லலையாம். ஒரு நாள் அவர் வந்தாராம், ஏன் நான் இப்படி ஒரு காரியம் செய்துட்டேன் பல மாதங்களுக்கு பின். அப்போ அவர் சொன்னாராம், பார்த்த உடனே என் மனசு கஷ்டமா இருந்து நான் உங்களை வருத்தப்படுத்த கூடாதுன்னு நான் ஒன்றுமே சொல்லலை என்று சொல்லி அதை ஒரே வார்த்தை நிறுத்திட்டேன். ஆண்டவர் பார்க்கிறார், மனுஷன் எதை செய்தாலும் அதனுடைய பலம் அவர் கொடுப்பார். அவருக்கு உள்ளத்தில் எண்ணுகிறாராம். எண்ணி விட்டு அதை அப்படி விட்டு விட்டார். இவ்வளவுக்கு அந்த மனுஷன் விக்கிரக ஆராதனை ஆராதிக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஜீவனுள்ள தேவனை அறிந்ததோ வழிபடுகிற மனுஷன் அல்ல. அப்படி புறஜாதியனுடைய உள்ளத்தில் விதமான ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய, மற்றவர்களால் வருகிற நஷ்டங்களை சகிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறது என்றால், நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் பகல் வேளையிலே என்னுடைய வார்த்தை இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போதுமே மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். யாருக்கு? தீமை செய்தவர்களுக்கு, நமக்கு எதிரடியாக எழும்பின சத்துருக்களுக்கு நாம் நன்மை செய்வோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ அது மட்டும் இல்லை. நீங்க கொலோசியர்ல 3:24 வாசிக்கும் போது வாசிங்க. கொலோசியர், எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது கர்த்தர் என்ன கவனிக்கிறார்? இது கர்த்தருக்கான செய்கிறேன் என்று மனப்பூர்வமாய் நாம் செய்தால் அது தேவ சமூகத்திலே அது மேன்மை. வாசித்து பாருங்கள், சங்கீதம் 37:3 வாசிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். சங்கீதம் 37:3 எடுத்துட்டீங்களா? கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இந்த நாள் பகல் வேளையில நாம் இன்றைய தினம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியதான தேவனுடைய வார்த்தை, தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும். தீமை செய்கிறார்களா அவர்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும். யாரை நம்பி நன்மை செய்யணும்? கர்த்தரை நம்பி. இந்த 37ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. மறுபடியும் அந்த வார்த்தை வாசிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். யாரை நம்ப வேண்டும்? கர்த்தரை நம்பி நன்மை. கொலோசியர்ல படிக்கிறேன், எதை செய்தாலும் கர்த்தருக்காக வேண்டி நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம எதை நம்ம செய்தாலும் தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. சங்கீதத்தில் படிக்கிற நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் அப்படி நோக்கிட்டே இருக்கிறது. நம்ம எதை செய்கிறோம்? எதிர்த்து மற்றவங்க நம்ம ரொம்ப அடிக்க வராங்க, துன்பப்படுத்துறாங்க, நம்ம ஏசுறாங்க, பேசுறாங்க. அடுத்தபடி நாம் என்ன செய்கிறோம்? அதை கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய பெயருக்கு கீழாக அதுக்கேற்ற மார்க் அங்கே போடப்படுகிறது. இன்றைய தினம் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய உள்ளத்திலே யாரோடைய ஆகிலும் மன வைராக்கியம் தான் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டதை விட்டுவிட வேண்டும். 2வது, மற்றவர்கள் உங்களுக்கு தீமை செய்திருந்தால் அதை நீங்கள் மன்னிக்கிறது மட்டுமல்ல, அவர்களுக்கு நீங்கள் திருப்பி நன்மை செய்ய வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான ஒன்று. ஆண்டவராய் இயேசு எனக்காக உங்களுக்காக நன்மைதான் செய்தார், தீமை செய்யவே இல்லை. எப்பொழுதுமே எல்லா நிமிஷமும் அவர் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். எபிரேயர்ல படிக்கிறோம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசித்து பாருங்க.
நன்மை செய்யவும் ஏதாவது 16 16 அன்றியும் நன்மை செய்யவும். எபிரேயர் 13:16 சில இப்பதான் மெதுவா திருப்புறீங்க, கவனமா அதை எடுங்க. எபிரேயர் 13:16 வாசிங்கம்மா. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எதன் மேல் என் தேவன் பிரியமாயிருக்கிறார்? அருமையான சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை உண்டு என்று சொல்லிவிட்டு விடாதபடி, நீங்கள் நன்மை செய்தல் தேவனுடைய பார்வையிலே அது பிரியமாயிருக்கிறது. நன்மை செய்தல் அது தேவசமத்தை பண்ணுகிற ஒரு பலி, தேவசமத்தை செலுத்துகிற ஒரு பலி. அந்த பலியை நாம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாள் மாலை வேளை ஆகும்போது, அன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரை நாம் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறோம், யார் நமக்கு தீமை செய்திருக்கிறார்கள், நாம் தீமை செய்தோமா அல்ல நன்மை செய்தோமா, நம்மை நாமே ஆராய்ந்து சிந்திக்க வேண்டியது அவசியம். நாம் நன்மை செய்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை இதோ சுதந்திரித்து வைக்கிறோம், ஆதாயம் பண்ணி வைக்கிறோம், சம்பாதித்து வைக்கிறோம். அநேக குடும்பங்களில் என் மனைவி காணல என்று ஆண்டவர் பிரியம் இல்லாத தீமையான பாதிப்பு எத்தனை புருஷர்கள் உண்டு, எத்தனை மனைவிமார் என் புருஷனை காணல என்று சொல்லி தீமையான காரியங்களை நிரப்புற எத்தனை மனைவிமார். அதுபோல பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போதுமே தேவனுடைய கண்களை மறைத்து எந்த காரியமும் நன்மையோ தீமையோ எதையும் செய்ய முடியாது. நல்லா கவனிங்க. இந்த நாள் பகல் வேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தான தர்மம் பண்ண வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பலிகள் தேவனுக்கு மிகவும் பிரியம். யாருக்கெல்லாம் புரியுது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எது தேவனுக்கு பிரியமோ அந்த காரியங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும், செய்ய வேண்டும். வேத புஸ்தகத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் எல்லாம் பார்க்க முடியும். அவர்கள் நன்மை செய்திருக்கிறார்கள். ஒரு பகுதியை மட்டும் இப்பொழுது வாசித்து நாம் மீதியுள்ள காரியங்களை பின்னாலே நாம் பார்க்கலாம். ஒரு காரியம் மட்டும் வாசிப்போம். நன்மை செய்த ஒரு குடும்பம், நன்மை செய்த ஒரு சார்பார், அவர்களுடைய குடும்பம் என்ன ஆனது? வாசி. யாத்ரா புஸ்தகம் 1 அதிகாரம் 15 முதல் உள்ள வாக்கியங்களை, 21 வசனம் உள்ள வாக்கியங்களை வாசிப்போம். யாத்ரா புஸ்தகம் 1 அதிகாரம் 15 முதல் உள்ள வசனம் 21 வரை. அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல், தேவனுக்கு பயந்ததினால் ராஜா இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன், இது நல்ல கவனிங்க, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். எல்லாரும் கவனிக்கணும், அங்கே யாரும் திரும்ப கூடாது. அவர்களுக்கு தேவன் நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார். தேவ ஜனம், இஸ்ரவேல் ஜனம் பலுகி மிகவும் என்ன ஆயிட்டாங்க?
பெருகி போனார்கள். தொடர்ந்து மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் தலைமுறை தலைமுறை தலைமுறையா தழைக்க பண்ணுவார். நாம் செய்கிற நன்மை அங்கு நினைப்பூட்டுதலாக எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். இனி எத்தனை எடுத்துக்காட்டு சொல்ல முடியும்? இந்த பகுதியை மட்டும் சற்று தியானித்து அப்படியே முடிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது யூத ஜனத்துக்கு கர்த்தர் முதலாவது விசேஷ ஞானத்தை கொடுத்தார். இன்றைய தினம் உள்ள கண்டுபிடிப்புகள் எல்லாம் யூதர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார். இரண்டாவது, யூதர்கள் ரொம்ப அழகுள்ளவர்கள், சௌந்தரியம் உள்ளவர்கள். மூன்றாவது, அவர்கள் பலசாலிகள். அதாவது அடுத்தபடியாக அவர்கள் தேசத்திலே உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பகுதியில் நாம் படிக்கும் போது மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து அந்த இஸ்ரவேல் ஜனத்துடைய பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை கொலை பண்ணாதபடி அப்படியே விட்டுவிட்டபடியினாலே ஆண்டவர் அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்து தழைக்க பண்ணினார். கரங்களை தட்டுவீங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம் தேவன் நம்மை கவனிக்கிறார். ராஜ சட்டம் எப்படி இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் ராஜ சட்டத்துக்கு பயப்படவில்லை. எப்பொழுதுமே நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய சத்தியத்தை கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தில் தேவனுக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். மனுஷனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது. நியாயம் ஆராதனையா? ஆராதனை மிக முக்கியம். உபவாச ஜெபமா? அதில் நம்முடைய ஜீவியத்துக்கு, நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு சில நேரம் வர முடியாது. காலையில் ஒரு அறிவிப்பு, இன்றைக்கு வர முடியாமல் இருக்கு, சூழ்நிலை எப்படி, ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, என்னென்ன காரியம் குறிப்பு. இது யாருக்கெல்லாம் புரியுது? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ அந்த குறிப்பை அப்படியே தேவ சோதனை வைப்போம். ஒரு ஆளாக ஜெபிக்கிறதுக்கும் 10 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த ஜெபம் ரொம்ப பலன் உள்ளது. இந்த நாள் பகல் தேவ சோதனை வந்த தேவ பிள்ளைகளே, தீமையை நன்மையினால் வெல்லுவோம். அதனால் நம்முடைய குடும்பங்கள் தழைக்கும், அதனால் மேன்மை கிடைக்கும், அதனால் குடும்பத்தில் மட்டுமல்ல நம் மூலமாக சபை ஆசீர்வதிக்கப்படும், தேசம் ஆசீர்வதிக்கப்படும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும், நித்திய திருவை மேன்மையான பிரதிபலங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். அப்படியே நாம் எழும்புவோம், ஜெபிப்போம். பிரைஸ், அப்படியே எழும்புவோம். ஆமே. தீமையை நன்மையினால் வெல்லு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்புவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த மகிமையான இந்த பகல் வேளையிலே தேவனுடைய பரிசுத்த ஆவியான இந்த வேளை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியை படுத்திருக்கும் என்று காயினை பார்த்து கர்த்தர் மிகுந்த வேதனையோடு சொன்னார். இந்த நாள் பகல் வேளையிலே வேத வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, யாருக்கு எது செய்தாலும் கர்த்தருக்கு நாம் செய்வோம், நன்மையானதே செய்வோம். நன்மை செய்கிற மனுஷன் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறான், தேவனால் பிறந்திருக்கிறான். அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் மேன்மைகளை அவன் பெற்றுக் கொள்ளுவான். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் எப்போதும் மற்றவர்கள் நன்மையை செய்யணும், மற்றவர்கள் எனக்கு தீமையே செய்கிறாங்க, நான் தீமை செய்ய போக மாட்டேன், நான் தீமை பேச மாட்டேன், தீமை செய்ய மாட்டேன். இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என் குடும்பம் தழைக்கணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் மேன்மை அடையணும். இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்.
ஒப்பு கொடுங்க. ஜெபம் பண்ண எல்லாருடைய கண்களை மூடுங்க, கரங்களை தட்டி கத்த தீர்மானத்தோடு ஜெபியுங்க. ஆவியான தந்த நல்ல தேவனுடைய நல்ல ஆலோசனைகளுக்காக. ஓ ரிகபா ரபாலபா ஷபாபா பாபா பாபா பாபா. ஓ ஆமே. சகோதரர்கள் யார் மௌனமாக இருக்கின்ற வாய் திறங்க, கரங்களை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் நன்றி சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சகோதரிமார் அது போல எல்லாரும் 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 ஓ டபா ரபா லபா ரபா லபா தபா தலா கபா ரி கபா லபா த ரபா ஷபாபா பாபா பாபா பா. ஓ நீங்கள் நன்மை செய்வதனால் உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தீமையை வெறுத்து நன்மை செய்வோம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள்.